வாங்கலையோ நல்ல நல்ல செருப்பு வாங்கலையோ செருப்பு வாங்கலையோ நல்ல நல்ல செருப்பு வாங்கலையோ நெருப்பில நடந்தாலும் சூடா செருப்பு வாங்கலையோ. வணக்கம். இன்று ஞாயிறு காலை. உங்களுக்கு கடந்த வாரம் நான் வாக்களித்தபடி அப்பாவின் யாழ்ப்பாணத்து ராத்திரிகள் சிறுகதை தொகுப்பிலிருந்து செருப்பு என்ற சிறுகதையை எடுத்து வந்துள்ளேன். ஈழத்தின் பிரபல எழுத்தாளரான சாகித்ய ரத்னா செங்கியாலியான் அவர்களால் 1980ஆம் ஆண்டு மல்லிகை வார இதழிற்காக எழுதப்பட்ட சிறுகதை தான் இந்த செருப்பு. இந்த படைப்பின் வெற்றி மீண்டும் கனியாளியில் மறுபிரசுரமாக 1993ஆம் ஆண்டு வெளிவருவதற்கு வழிவகுத்தது. வாருங்கள், நாங்கள் நேரடியாக சிறுகதைக்குள்ளேயே செல்வோம். செருப்பு. நவீன சந்தையின் மேல் மாடியிலிருந்து கீழிறங்கும் போதுதான் அது நிகழ்ந்தது. கடைசி படியில் கால் வைத்தபோது ஒரு கால் செருப்பு குறுக்கு வாட்டில் இழுபட்டு திரும்பிக் கொண்டது. இது அடிக்கடி எல்லோருக்கும் நிகழும் ஒரு நிகழ்வுதான் என்பது நீங்கள் அறிந்த ஒன்று. குதிக்கால் குளிர்ந்த சீமேந்து தரையில் பதிந்தது. அறுந்து விட்டது இடது கால் ரப்பர் செருப்பின் பார். சங்குமட்டை பிளவு சிலிப்பர். ஒரு பக்க ரப்பர் பார் அறுந்ததால் சிறிதும் சமாளித்து நடக்க முடியாது. அவன் பரிதாபமாக குனிந்து பார்த்தான். நிமிர்ந்த போது அவனை கடந்து சென்ற ஒரு பெண் சிரித்தபடியே செல்வது தெரிந்தது. இவள் அழகாயும் இருந்தாள். சிலிப்பர் அறுவதில்லையா? அதற்கு இப்படியா ஒரு விதமாக சிரிக்க வேண்டும்? 5 நாட்களுக்கு முன்னர் கனத்த மழை பொழிந்திருந்தது. யாழ்ப்பாண வீதியின் குண்டு குழிகள் சிறு சிறு நீர்த்தேக்கங்களாக மாறியிருந்தன. பொத் பொத்தென்று அவற்றில் இறங்கி ஏறி சக்கரங்கள் நீரையும் சேற்றையும் தாராளமாக வீதியில் செல்வோருக்கு வழங்கியபடியே இருந்தது. அவன் ஒரு கடையின் முன் ஒதுங்கி நின்று இருந்தான். அப்போதுதான் அவளை கண்டான். ஒரு கையால் சேலையை முழங்கால் வரை தூக்கி பிடித்தபடி மற்ற கையில் 2 சிலிப்பர்களையும் சுமந்தபடி. அவனுக்கு சிரிப்பாக இருந்தது. கால்களில் போட வேண்டியவற்றை கையில் எடுத்து செல்வார்களா? சிலிப்பர்கள் ஒருவேளை அறுந்துவிட்டனவோ? அறுந்தால் எறிந்துவிட்டு செல்லலாமே. ஓஹோ, ஸ்லிப்பர் நடக்கும்போது வெள்ள நீரை பின்பக்கம் அடித்திருக்க வேண்டும். அதுதான் அவள் கால்களில் மாட்ட வேண்டியவற்றை கைகளில் மாட்டிக்கொண்டு செல்கின்றாள் போல் இருக்கின்றது. என்றாலும் மனதில் ஒரு பொருத்தமில்லாத காட்சியை கண்ட ஒரு ஏளனச் சிரிப்பு. இப்படியே எப்படி செல்வது? செருப்பை அப்படியே கலற்றி விட்டு சென்றால் என்ன? இங்க பாரப்பா இந்த மனுஷனை முன்னால் சிரித்து கொண்ட அதே அழகிய பெண்தான் சொல்வாள். ஒரு காலில் ஸ்லிப்பர், மற்ற காலில் எதுவும் இல்லை.
லூசாக்கும். அதோ ரிக்கோ கோபி பாருக்குள் நுழைகின்ற அந்த பெண் மறுமொழி சொல்வார். அவன் அப்படியே ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றான். அவன் உடனடியாக வீட்டுக்கு சென்றாக வேண்டும். அவசர வேலைகள் பல காத்திருக்கின்றன. எப்படி போவது? 2 ஸ்லிப்பர்களையும் அப்படியே இவ்விடத்தில் கழற்றிவிட்டுத்தான் சென்றால் என்ன? சுபாஷ் கபிக்குள் ஐஸ்கிரீம் விழுங்குவதற்கு மாணவிகள் கூட்டம் ஒன்று சிரித்து கொண்டே நுழைகின்றது. ஒருத்தியின் ஸ்லிப்பர் கூட அருந்திருக்கவில்லை. அந்த காலத்தில் அதிகாலை 6 மணிக்கு வீதியில் கமக்காரர்களை தான் காணலாம். மண்வெட்டியுடன் அல்லது நீரிறைக்கும் பட்டையுடன் அவரவர் தோட்டங்களுக்கு செல்வார்கள். இந்த காலத்திலோ டியூஷனுக்கு செல்கின்ற பெண்களைத்தான் அதிகாலையில் காணலாம். புத்தகங்களுடன் இவர்கள் திரிகிறார்கள். அதிகாலையிலேயே பெண்கள் வீதிகளில் என்றால் குளிரென்றாலும் படுக்கையில் முடங்கி கிடப்பதற்கு பையங்களுக்கு என்ன விசரா? ஸ்லிப்பர் அறந்துவிட்டதே. எவ்வளவு அருமையான செருப்பு! 9 மாதங்களாக அவனுக்காக உழைத்திருக்கின்றன. அவன் கால்களுக்கு இந்த ஸ்லிப்பர்கள் போல அவ்வளவு சொகுசாக எப்போதும் அமைந்தது கிடையாது. அருந்து தொலைந்து விட்டதே. என்ன செய்வது? இப்படியே சுவரோரமாக கழட்டிவிட்டு செல்ல வேண்டியது தான் நான். இஞ்ச பாரடி, இந்த ஆளை பெல்ஸ் போட்டுக்கொண்டு காலில் ஒன்றுமில்லாமல் செட்டியான விஷர். சுபாஷ் கபைக்குள் நுழைந்து ஒருத்தி சொல்வாள். மற்றவர்கள் இதற்கு சேர்ந்து சிரிப்பார்கள். இதற்கு என்ன சிரிப்பு? கால்களில் தான் எதுவும் இல்லை, அதுக்கு சிரிக்கவா வேண்டும்? நல்ல செருப்புகள். அருந்த ரப்பர் வாரை பக்குவமாக தைத்தால் இன்னமும் பாவிக்கும். ரப்பர் சிறப்பை தைத்து பாவிப்பதா? இந்த ஆளுண்ட உத்தியோகம் என்ன? வருமானம் என்ன? அங்க பேர் அருந்த செருப்பை பொருத்தி போட்டுக்கொண்டு போறார். புது செருப்பு வாங்கத்தான் வேண்டும். ஆஸ்பத்திரிக்கு முன்னால் ஜெஃப்னா கோஆப்ரேட்டிவ் கடைக்கு சென்றால் புது செருப்பு வாங்கலாம். அங்குதான் விலை கேட்காமல் வாங்க முடியும். 11 ரூபாய் 90 சதங்கள். இந்த செருப்புக்கள் இன்னமும் கொஞ்ச காலம் பாவித்திருக்கலாம். எல்லாம் இந்த கரனால் வந்தது. புதிய வீட்டின் பெயரை பிளாஸ்டிக்கில் எழுதி வீட்டின் முன் மாட்டுவதற்கு அவன் விரும்பினான். கமலம் தரந்தான் செய்து தரக்கூடியவர். 4 தடவை தவணை சொல்லி அலைக்கழித்ததினால் தான் 5வது தடவையாக தவணை கேட்க சந்தையின் 5வது மாடிக்கு ஏற வேண்டியதாக வைத்துவிட்டான். தரணும் இல்லாமல் செருப்பும் இல்லாமல் போய்விட்டது. இப்போது என்ன செய்வது? யாராவது தெரிந்தவர்கள் ஒரு சோடி செருப்புகளை வாங்கி கொண்டு வந்து தந்தால் நன்றாக இருக்கு. அநியாயம். சிறிய சைஸில் வாங்கிவிட்டேன். உதென்ன நிறம்? இது சரிப்பட்டு வராது. பலர் அவனை கடந்து சென்றார்கள்.
அவன் யாருக்காகவோ காத்திருப்பது போல் நின்றிருந்தான். எல்லோரும் அவன் கால்களையே பார்த்து கொண்டு போகிறார்கள். இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா? இவர்களுக்கு ஸ்லிப்பர் அறுவதில்லையா? போங்க ஐயா போங்க. நல்ல வெயில், தார் வீதி உருகி கிடக்கிறது. வெறுங்காலுடன் வீதியின் கால் பதிக்க முடியாத ஒரு வயோதிபர் வீதியை கடப்பதற்காக வீதிச்சூட்டில் வெந்து போனார். துடித்து பதைத்து வீதியை கடந்து ஓடி வந்தார். ஸ்லிப்பர் அணிந்தவர்கள் வீதியில் மெதுவாக நடந்தார்கள். இவர்களுக்கு ஏன் ஸ்லிப்பர் அறுவதில்லை? என்ன சார் இங்கே நிற்கிறிய? அவன் முன் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவன் முன்னாள் மாணவி, இன்று கான்வென்ட் டீச்சர். ஸ்லிப்பர் அருந்ததை பார்த்து விட்டாலோ? சும்மா ஒருத்தரை பார்த்து கொண்டு நிற்கிறேன் என்றவர் அவள் மார்பு சட்டையில் குத்தியிருந்த சேப்டி பின் மார்பு பிளவுக்கு மேல் தலையை நீட்டிக்கொண்டிருந்தது. அடடா, இது இருந்தால் போதும். அவள் சட்டென்று தன் மார்பு சேலையை ஒழுங்குபடுத்தி கொண்டாள். நீங்கள் இப்ப கான்வென்ட்டில் தானே? என்ன நினைத்திருப்பாள்? பாரன் அவரின் கண் போற இடத்தை. சத்தியமா நான் அதை பார்க்கவில்லை. சேப்டி பின்னைத்தான் என்று கூறினால் அவள் நம்புவாளா? எனது ஸ்லிப்பர் அறுந்து விட்டது. ஜிஜி, இதை சொல்லக்கூடாது. ஓம் ஓம் என்று நளினமாக சிரித்தாள். அவளிடம் கேட்போமா, இந்த சேப்டி பின்னை தேருமென்று? எப்படி கேட்பது? வாரன் சார். அவள் செல்லும்போது இன்னொரு சேப்டி பின் அவளது மேல் தோளில் சேலை கீழே நழுவாமல் இருப்பதற்காக குத்தியிருப்பதை கவனித்தேன். இனிமேல் எப்பொழுதும் ஒரு பின் வைத்திருக்கத்தான் வேண்டும். சேப்டி பின்னொன்றை வைத்திருந்தால் அருந்தவாரை குத்தி கொண்டே நடக்கலாம். அருந்த செருப்பை எறிய மனமில்லாமல் பின் குத்துது இந்த மனுஷன். எல்லோரும் அவனை பற்றித்தான் கவலைப்படுகிறார்கள். எவ்வளவு நேரம்தான் நிற்பது? வீதியில் அங்கும் இங்குமாக ஒரு 200 ஹோண்டா மோட்டார் சைக்கிள்கள் போயிருக்கும். இன்று யாழ்ப்பாணத்தில் நடக்க முடியாத அளவிற்கு வீதியிலே ஹோண்டா மோட்டார் சைக்கிள்கள் தான் நிறைந்துள்ளன. மணி ஆர்டர் பணமோ இல்லை மிடில் ஈஸ்ட் பணமோ? மிடில் ஈஸ்ட் பணத்தை மிடில் ஈஸ்ட் எண்ணெய்க்குத்தான் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு ஹோண்டா வாங்கத்தான் வேணும். அதற்கு முன் இப்போது ஒரு சோடி செருப்பு வாங்க வேணும், அல்லது ஒரு சேப்டி பின் தேவை. அடடா, நினைவு வராமல் போய்விட்டதே. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தானே 2-3 செருப்பு கடைகள் இருக்கின்றன. சாமி, பசிக்குது சாமி. தொரை ஒரு 25 சதம் தாங்க, ஒரு தேத்தண்ணி குடிக்க. ஒரு சிறுமி அவனிடம் இறந்து நின்றாள். தூரத்தில் அவளை பெற்றவள் இரவு களை தீர ஒரு மூலையில் அமர்ந்து
வெற்றிலை தின்று கொண்டிருக்கிறாள். சிறுமியின் கிழிந்த சட்டையில் ஒரு சேஃப்டி பின். அதனை கேட்போமா? பிச்சைக்காரியிடமே பிச்சை கேட்பதா? சாமி தர்மம் ஒரு 25%. தொல்லை பொறுக்க முடியாமல் ஒரு 5% தூக்கி கொடுத்தேன். அவள் ஒரு விதமாக அவனை பார்த்துவிட்டு சென்றாள். பிச்சைக்காரன் 5% தாரான். இப்படியே நின்று புண்ணியமில்லை. மார்க்கெட்டுக்குள் செருப்பு கடையை சென்று செருப்பொன்றை வாங்க முயற்சிப்போம். ஒரு விதமாக நின்று கடைகளை வேடிக்கை பார்ப்பது போல் இழுத்து அவன் ஒரு செருப்பு கடைக்குள் புகுந்தான். அவன் கடையிலிருந்து வெளிவரும்போது கால்களில் ஒரு சோடி புத்தம் புதிய செருப்புகள், கைகளிலோ பழைய அருந்த செருப்புகள். இவற்றை என்ன செய்வது? தைத்தால் வீட்டில் பாவிக்கலாம், அல்லது வண்டில்கார பொன்னப்பாவுக்கு கொடுக்கலாம். இதை காவி செல்வதா? கடையிலிருந்து வரும்போது அவனை ஒருத்தி பார்த்து சிரித்துவிட்டு சென்றாள். யாழ்ப்பாணம் வலு மோசம். புருஷன்மார் எல்லோரும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் போக, இங்கு பெண்கள் என் கையில் உள்ள அருந்த பழம் ஸ்லிப்பரை பார்த்துத்தான் இவள் சிரித்திருக்க வேண்டும். அவன் தன் கரத்தில் இருந்த ஸ்லிப்பரை மாக்கச் தூணொன்றின் பின்னால் போட்டான். பின்னர் நடந்தவன் திரும்பி பார்த்தான். அவனை சுமந்து திரிந்த அந்த செருப்புக்கள் அவனை பரிதாபமாக பார்ப்பது போல் இருந்தது. அவன் மனதில் ஒரு மெல்லிய சங்கடம். தன் பொருளொன்றை கண் முன்னால் விட்டுவிட்டு செல்வது போன்று ஒரு சங்கடம். அதாவது ஒரு குழந்தையை வீதியில் பரிதவிக்க விட்டு செல்வது போன்று ஒரு சங்கடம் அவனது மனதினுள் பரவியது. மனதிற்கோ பெரும் சங்கடம். நடந்தான். யாருக்காவது உதவும். உச்சி வெயில் தார் சூட்டில் கால்களில் செருப்பு இல்லாமல் ஓடிய கிழவனுக்கு கூட உதவக்கூடும். யாராவது ஏழை எளியதுகள் தைத்துவிட்டு பாவிக்கலாம். யாருக்காவது உதவும். திராணியின்றி அவன் நடந்தான். பூவாலசிங்கம் புத்தக கடைக்கு சென்று ஓசியில் பல புத்தகங்களை புரட்டி பார்த்துவிட்டு ஒரு பேப்பரை காசு கொடுத்து வாங்கி கொண்டு திரும்பி நடந்தான். அதற்கிடையில் 1 மணி நேரமாவது கழிந்திருக்கும். அந்த ஸ்லிப்பர்கள் அவன் விட்ட இடத்திலேயே கிடந்தன. அவனை பரிதாபமாக பார்த்தன. பாவி பாவி, இப்படி விட்டுட்டியே. யாழ்ப்பாணத்தில் விட்ட இடத்தில் ஒரு பொருள் 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக கிடப்பதா? எல்லோரும் எப்போது பணக்காரரானார்கள்? அவன் தயங்கி நின்றான். அவனை ஸ்லிப்பர்கள் பரிதாபமாக பார்க்கின்றன. சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே இங்கே சிலர் நின்றிருந்தனர். பெண்களும் நின்றிருந்தனர். எல்லோரும் அவனை பார்ப்பது போலவே. பாவி, இப்படி விட்டுட்டியே. உன்னை எவ்வளவு காலம் சுமந்தேன், இப்படி என்னை விட்டுட்டு போறியே. அவன் டக்கென்று குனிந்து அந்த ஸ்லிப்பர்களை எடுத்து கையில் இருந்த பேப்பரினுள் சுற்றி கொண்டான். ஆளை பார்த்தால் பெரிய ஆளாயிருக்கிறது, பழஞ்செருப்பு பொறுக்குது, யாரோ சொன்னார்கள். அவன் வீதியில் இறங்கி
நடக்கத் தொடங்கினான். நிம்மதியான ஒரு பெருமூச்சுடன். இந்த செருப்பு என்ற கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். இந்த செருப்பு என்ற ஒரு பாதணிகளையே வைத்து அந்த செருப்பு அதிலும் 60 வைத்து ஒரு சிறுகதையை மிகவும் அழகாக கூறியுள்ளார் எனது தந்தையார். அந்த செருப்பு அரும்பொழுது மற்றவர்கள் அந்த அருந்த செருப்பிற்காக என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள், எப்படி எல்லாம் கதைப்பார்கள் என்பதை மிகவும் அழகாகவும் நகைச்சுவை உணர்வோடும் ஆவணப்படுத்தியுள்ளார். அது மட்டுமன்றி யாழ்ப்பாணத்து நவீன சந்தை கட்டிடத் தொகுதி யாராலும் மறக்க முடியாத ஒன்று. அந்த நவீன சந்தை கட்டிடத் தொகுதியிலேயே இந்த செருப்பு அருந்த கதையை அழகாக ரிக்கோ கூல் பாரையும் கோஆப்ரேட்டிவ் ஷாப் அந்த நகரத்தின் அமைப்பு எல்லாம் இணைத்து, அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் ஒரு வளமை உள்ளது. அருந்த செருப்பை யாருமே விட்டு செல்ல மாட்டார்கள். அதையும் இந்த கதைக்குள் அழகாக புகுத்தி மிகவும் அருமையாக கூறியுள்ளார். சாகித்ய ரத்னா செங்கியாலியான் அவர்களால் எழுதி யாழ்ப்பாணத்து ராத்திரிகள் என்ற சிறுகதை தொகுப்பில் வெளிவந்த இந்த சிறிய கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். வருகின்ற வாரங்களிலும் அவருடைய பிறிதொரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவள் உங்கள் ரேகா. நன்றி, வணக்கம்.